சொல்லுங்க. என்ன துன்பங்கள் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போக கூடாது. ஆமென். வருகிற கிழமையில உங்களுக்கு என்ன ஆபத்துகள் வரலாம், விபத்துகள் வரலாம், விபரீதங்கள் வரலாம், ஆனால் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. நீங்க இப்ப ஜெபிச்சு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய கொலஸ்ட்ரால் எல்லாம் எல்லா சுகர்கள் எல்லா வருத்தங்களையும் கர்த்தர் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவார். நம்பினா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நம்பினா விசுவாசித்தால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. இந்த வாரத்தில் நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே இந்த கேன்சர் ஆவி அழிக்கக்கூடிய அபிஷேகத்தை நீர் எனக்கு தர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இப்ப அதிகமாய் கேன்சர் என்கிறதான ஒரு வருத்தம் அதிகமாய் பருகி கொண்டிருக்கிறது. அதை அழிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இந்த சபையிலே அற்புதங்களை நான் செய்வேன், அடையாளங்களை செய்வேன். குருடர்கள் பார்ப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், முட்டவர்கள் நடப்பார்கள், செய்வினை கட்டுகள் அறுக்கப்படும், பாவிகள் மனம் திரும்புவார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் கையை தட்டமா. நன்றி ஆண்டவர், நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க சமர்த்தி கூட்டம் நடத்தவில்லை. ஆமென். நாங்கள் மாதர் சங்க கூட்டம் நடத்தவில்லை. பரலோகத்தின் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பரலோகத்தின் கூட்டம், பரலோகத்தின் கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தூதர்கள் நம்மத்தில் நிற்கிறார்கள். பரலோகத்தின் தூதர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் செட்டைகள் அடித்து அசைவாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய தகப்பன் இயேசு ராஜா நம்மத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய சிங்காசனம் இங்கே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அவர் இந்த ஆலயத்தின் ராஜாவாக இருக்கிறார். அவர் இந்த சபையின் தெய்வமாய் இருக்கிறார். அவருக்கே கன மகிமையை மறுபடியும் கொடுப்போம். நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நெருப்பு தணிந்து போக கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசாரியர்களுக்கு கொடுத்த வேலை, ஆசாரிப்பு கூடாரத்தில் நெருப்பை அங்கே தனிய விடக்கூடாது. ஆமென். அதை மூட்டி கொண்டே இருக்க வேண்டும். அதை அனல் மூட்டி பற்ற வச்சு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் முடிந்த அளவுக்கு உங்களை அனல் கொள்ள வைக்கிறேன். ஆனால் உங்களிடத்தில் தான் அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் அடிக்காத பிள்ளை, அவங்களுக்கு அடிக்காத அந்த வல்லமை, அந்த அபிஷேகத்தை அனுபவிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு காணாதுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். தாவீது பாடி துதிச்ச பொழுது சவுலுக்குள்ள பேயினால, பிசாசினால வேதனைகள், கண்ணீர்கள், கலக்கங்கள் இருந்துச்சுதாம். இவர் பாடி துதிக்க அவருக்கு ஆறுதல் வந்ததாம். அப்போ ஒரு ஆள் துதிக்க இன்னொரு ஆளுக்கு ஆறுதல் வரும் என்றால் எங்களுக்கு எவ்வளவு ஆறுதல் வரும். ஆமென் சொல்லுங்க. நாங்கள் துதிக்கும் பொழுது, நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எவ்வளவு ஆறுதல்களை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அவர் ஆறுதலின் தேவன், அவர் ஆறுதலின் தேவன், அவர் ஆறுதலின் தேவன், அவர் ஆறுதலின் தேவன். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஏசாயால கர்த்தர் சொல்றார், என்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யட்டாம், ஆற்றட்டாம், தேற்றட்டாம் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப தன் பிள்ளைகளை மற்றவங்களை ஆற்றணும், தேற்றணும் என்று நினைச்சால் அவர் எவ்வளவாக எங்களை ஆற்றுவார், அவர் எங்களை எவ்வளவாக தேற்றுவார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க. நாங்கள் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய தலையில கை வைக்கிறதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆண்டவர் உங்களை அரவணைப்பார், மார்போடு அணைப்பார், மனக்கவலைகள் யாவையும் தீர்ப்பார். அவருக்கே ஸ்தோத்திரம். அப்படி ரெண்டு கையம் அசைச்சு இருந்த இடத்துல கொஞ்சம் இடுப்பா அசைச்சு நன்றியப்பான்னு சொல்லுங்க. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற 3 பேருக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற 3 பேருக்கு பிரைஸ் தி லார்ட் கொடுங்க. அல்லேலூயா. எங்கள் இயேசு ஜீவிக்கிறார், எங்கள் இயேசு ஜீவிக்கிறார். இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார். அதற்கு சாட்சியாக என்னையும் உன்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறபடியால் மறுபடியும் கையை தட்டி
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் செல்ல போகிறோம். 2015 ஆண்டிலே இந்த வார்த்தையை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். 2015 ஆண்டிலே இந்த வார்த்தையினுடைய பிரசங்க கோப்பிலே நான் எழுதியிருக்கிறேன். அதை பல நாட்கள் கொடுக்க வேணும் என்று யோசித்தேன். மனசுல சரியான காரியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவேன். ஆனாலும் கூட புதுசாக வந்திருக்கிறவர்கள் ஒன்றும் கலங்க தேவையில்லை. குறிப்பாக கர்த்தருக்குள்ள வளர வேண்டியவர்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை மிக சுருக்கமாய் முடிந்த அளவுக்கு வேகமாய் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. கையெத்தி சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தயவு செய்து யாரும் சோர்ந்து போய் இருக்க கூடாது. ஆமென். உற்சாகமா இருக்க வேண்டும். பிரசங்க கோப்பில வசனங்கள் எழுதுங்க, நோட் பண்ணுங்க, பாஸ்டரையும் கவனிச்சு கொண்டிருங்க. ஆமென் சொல்லுங்க. கீழவே பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். குழந்தை பிள்ளைகளோடு இருக்கிறவங்க குழந்தை பிள்ளைகளோட மினக்கட வேண்டாம். வார்த்தைகளை கைவிட வேண்டாம். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிச்சு கொண்டு போங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்களா அல்லது ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீர்களா என்ற கேள்வியோடு கூட ஆண்டவற்ற வசனத்தை உங்களுக்கு நான் விதைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் குழந்தைத்தனமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா அல்லது கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து ஆண்டவருக்குள்ளாக பலன் கொடுக்கிற ஒரு பருவத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோமா என்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் கொரிந்திய சபைக்கு போதகராய் இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல், வடகாடு சபைக்கு இப்பொழுது நான் போதகராய் இருக்கிறேன். அதே போல கொரிந்து என்கிற இடத்தில் இருந்த சபைக்கு பவுல் போதகராய் இருந்தார். அவர்களுக்கு அவர் ஊழியத்தை செய்து கொஞ்ச நாள் தூரமாய் நிற்கும் பொழுது அவர்களுக்கு பிரசங்க குறிப்பை எழுதுகிறார். அந்த குறிப்பிலே அவர் சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் கேட்கலாம். 1 கொரிந்தியர் 3 1 3 வரைக்கும் சீக்கிரமாய் வாசியுங்கள். இப்படி மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே நான் பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. கவனிங்கள், பவுல் சொல்லுகிறார், ஆவிக்குரியவர்கள் என்று நினைத்து உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணலாம் என்று நினைத்தால் அது என்னால் முடியவில்லை. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறீர்கள். ஆனாலும் இன்றைக்கும் என்னவாக இருக்கிறீர்கள்? குழந்தைகளாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவை விட்டு போகவில்லை, சபையை விட்டு போகவில்லை, ஊழியக்காரனை விட்டு போகவில்லை. கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறார்கள். ஆனாலும் என்னவாக இருக்கிறார்கள்? குழந்தைகளாக இருக்கிறார்கள். அடுத்த 2வது வசனம் சொல்லுகிறார், என்னது? நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். நீங்கள் இன்னும் பலப்படாதபடியால் உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க முடியாதபடி, இறைச்சி கொடுக்க முடியாதபடி, மீன் கொடுக்க முடியாதபடி, சோறு கொடுக்க முடியாதபடி, புட்டு கொடுக்க முடியாதபடி இன்னமும் என்னத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன்? பாலை. அந்த போதகர் தன்னுடைய சபை பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நான் இப்பொழுதும் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறேன்? பால். ஏனென்றால் சோறு கொடுத்தால் உங்களுக்கு விக்கி போய்விடும். சோறு சாப்பிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் இன்னும் வளரவில்லை. நான் எப்ப உங்களை கிறிஸ்துவுக்குள்ள பெற்றேனோ, பெற்ற நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நீங்கள் குழந்தைகளாய் இருக்கிறபடியால் அவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு நான் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியலா இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு என்ன இல்லையா? பலன் இல்லை. இப்பவும் உன்னிட்ட பலன் இல்லை. இவ்வளவு வார்த்தைகளை கேட்கிறாய், இவ்வளவு பெரிதான ஒரு மகிமையான ஊழியத்துக்குள்ள நீ வந்தும் இன்னும் நீ பலப்படவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கும் உங்களுடைய ஒரு போதகனாய் ஆண்டவருக்குள்ளே நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் முழு மூச்சோட செய்தும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளராவிட்டால் ஒரு பிரயோசனமும் இல்லை.
ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார் என்றால் காரணத்தையும் சொல்லுகிறார். தன்னுடைய சபை மக்கள் செய்கிற பிழைய 3வது வசனத்திலே சொல்லுகிறார், படியுங்கள். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. உங்களுக்குள்ள பொறாமைகள் இருக்கிறது, வாக்குவாதங்கள் இருக்கிறது, பேதகங்கள் பிரிவினைகள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் இருக்கிறபடியால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறீங்க. அதுல மாற்றம் இல்லை, சபைக்குள்ளதான் இருக்கிறீங்க. ஆனால் இன்னமும் நீங்கள் வளரவில்லையே என்று அந்த ஊழியக்காரன் அங்கலாய்ப்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். கவனிங்கள் பாஸ்டர். ஒரு திருமணம் ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைகளுக்கு செய்து வைக்கிறார்கள். திருமணம் செய்து வைத்த பிற்பாடு கல்யாணம் கட்டின அந்த ஆம்பளையும் பொம்பளையும் என்னத்தை ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு பிறகு என்னத்தை பார்ப்பாங்கண்டா, பிள்ளை பிறக்க வேண்டும். அந்த பிள்ளை பிறக்காவிட்டால் கவலை, பிள்ளை பிறந்தால் சந்தோஷம். எங்களுடைய சபையிலே என்னுடைய ஆவிக்குரிய சபை ஒன்றுக்குள்ளே ஒரு பிள்ளை சேர்ச்சுக்கு வரல. நான் ஏன் சேர்ச்சுக்கு வரேன்னு கேட்டேன். அந்த பிள்ளை சொல்லிச்சது, நான் இயேசுவை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், நீங்க செய்கிற ஊழியர்களை நேசிக்கிறேன். ஆனால் விசுவாசிகள் நான் வரும்பொழுது கேட்பார்களாம், என்ன கல்யாணம் கட்டிட்டா இன்னும் பிள்ளைய காணல, என்ன கட்டிட்டா ஒன்றும் இல்லையா? அவர்களுடைய கதைகள் என்னை துக்கப்படுத்துகிறது. எனக்கு அருமையானவர்களே, திருமணம் பண்ணினால் அவர்கள் எதிர்பார்ப்பது குழந்தை. அந்த குழந்தை பிறந்துட்டு வச்சுக்கொள்ளுங்க, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ அவங்க நினைச்ச மாதிரி நடந்துச்சுண்டா டொபி கொடுக்கறாங்க, கேண்டஸ் கொடுக்கறாங்க, இன்னும் வசதி என்றா பெரிய ரீட்டே செய்யறாங்க. பல கொண்டாட்டங்களை வச்சு அந்த பிள்ளை வளர வளர தாயும் தகப்பனும் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பார்கள். யோசிச்சு பாருங்க, பிறந்த பிள்ளை 2 வயசாகியும் நடக்கவில்லை, 2 வயசாகியும் பிள்ளை பேசவில்லை, பிள்ளைக்கு கேட்கறதுல ஏதோ குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த தாய் தகப்பனுடைய மனம் எவ்வளவாய் வேதனைப்படும். பிள்ளை பிறக்கைக்குள் இருந்த சந்தோஷத்தை விட அந்த பிள்ளையின் வளர்ச்சி இல்லாத பொழுது அவங்களுக்கு அதிக வேதனை பிடித்துவிடும். ஒரு தாய் தகப்பன் டாக்டர்கிட்ட சொன்னாங்களாம், எங்களோட பிள்ளை படுற பாட்டு எங்களால் பார்க்க முடியவில்லை, ஏதாவது மருந்தை ஏற்றி விடுங்க. பிஞ்சு குழந்தை, பெத்த தாய் தகப்பனே, சந்தோஷப்பட்ட தாய் தகப்பனே டாக்டர்கிட்ட சொன்னாங்க, மருந்து போட்டு விடுங்க, பிள்ளை நிம்மதியாக போகட்டும். ஏன்? அந்த பிள்ளையில வளர்ச்சி இல்லை. இன்றைக்கு ஆவிக்குரிய சபை என்று வரும் பொழுது ஒரு தாயாக ஒரு தகப்பனாக இயேசுதான், ஆனா அடுத்ததாக ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, கையெழுத்து சொல்லுங்க, அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு தகப்பனாக ஒரு தாயாக இருக்கிறேன். ஆமென், ஆமென் சொல்லுங்க. உங்களை கிறிஸ்துவுக்குள் பெற்றெடுக்கும் பொழுது இந்த உள்ளம் படுகிற சந்தோஷம் இருக்குது, அந்த சந்தோஷத்துக்கு இணையே இல்லை. ஆமென், ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் நினைக்கிறேன் 180க்கு மேல ஆட்கள் வந்திருக்கிறீங்க. இவ்வளவு பேர் வந்தாலும் இன்றைக்கு ஒரு புதிய ஆத்துமா வந்திருந்தாள், அல்லது இப்பத்தான் 2-3 கிழமையா வர்ற ஒரு ஆத்துமா வந்திருந்தாள், அந்த ஆத்துமாவை பார்க்கும் பொழுது என் மனசுல ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி வரும். சிலருடைய மனைவிட்ட போய் கேட்பேன், அந்த புள்ள வந்துச்சுதா, அந்த ஐயா வந்தாரா, புதுசா வந்தாரா? அங்க விரையில என்ற கவலையா இருக்கு. ஆனா பேட் அடிக்கிற மயிரன் வந்திருக்குது, ஊழியக்காரன் வந்திருக்கு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்ப பிறந்த குழந்தை எங்கே? ஒரு சபை என்று சொல்லும் பொழுது ஒரு போதகர் உங்களை கர்ப்பம் தரிக்கிறார், அவருடைய வயிற்றுக்குள்ள இருந்துதான் நீங்கள் வெளியே வருகிறீர்கள். அதான் பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை கர்ப்பம் தரித்திருக்கிறேன். 200 ஆத்துமாக்களா? இந்த 200 ஆத்துமாக்களுக்குரிய பிரசவ வலியை போதகராக அனுபவிக்க வேண்டும்.
ஆகவே அந்த ஆத்துமா ஆண்டவருக்குள்ள வளர வளர பாஸ்டருக்கு சந்தோஷம் பெருகிக் கொண்டே இருக்கு. ஆனா சேர்ச்சுக்கு வந்ததிலிருந்து ஒரு அல்லேலூயா தெரியாது, ஒரு ஆமென் தெரியாது, ஒரு ஒப்பு கொடுத்தல் ஜெபம் தெரியாது, என்ன ஆத்துமாவை சொல்ல தெரியாது, ஒரு பாட்டு பாட தெரியாது, ஒரு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, ஒரு சாட்சி சொல்ல தெரியாது, ஆண்டவருக்காக பொறுமை என்று என்னென்று தெரியாது, காணிக்க கொடுக்கிறேன் என்னென்று தெரியாது, ஊழியக்காரனை நேசிக்கிறேன் என்னென்று தெரியாம அப்படியே இருக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு தகப்பனாக ஒரு தாயாக உள்ளம் வேதனைப்படும். ஆகவே இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு திருப்ப தாழ்மையா உண்மையா சொல்றேன். 15ஆம் வருஷம் இதை எழுதுனேன். ஆனால் எனக்கு இப்படி நான் வார்த்தைகளை கொடுக்கிற விருப்பம் இல்லை. ஆனால் இந்த நாளில் அதை கொடுக்க வேணும் என்று ஆண்டவர்கள் உணர்த்தப்படுறபடியால் கிளிநொச்சியிலையும் உங்களுக்கு நான் அதை பகிர்ந்து கொள்ளுகிறேன். முட்டமான பிள்ளைகளாக செயல்பட முடியாத விசுவாசிகளாக இருக்கிறதை விட ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது நல்லது. ரட்சிக்கப்பட்டார், அப்பொழுது பெரிய சந்தோஷம். நான் என்னுடைய மனைவிக்கு கூட வந்து சொன்னேன், ஒரு கிளை சபையில் அது நடந்தது. இந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், அந்த சபைக்கு நிறைஞ்ச ஆசீர்வாதமாக இருக்கிறார், நிறைய உதவிகளை செய்கிறார், ஆண்டவர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் சந்தோஷப்பட்டேன். எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டேனோ அந்த அளவுக்கு இந்த 2-3 கிழமைக்குள்ள நான் உள்ளதை சொல்ல மனசுல யோசித்தேன், ஏன் இந்த மனுஷி ரட்சிக்கப்பட்டது, ஏன் இந்த சபைக்குள்ள வந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒரு 2 பிள்ளையை பெற்றால், ஒரு 3 பிள்ளையை பெற்றால், ஒரு 5 பிள்ளையை பெற்றால், அந்த பிள்ளை குலப்படி விடும்பொழுது என்ன சொல்லுவீர்கள்? உன்னை பெத்த நேரம் யோசிச்சு பாருங்கள். போதகர் என்பது அது தொழில் கிடையாது, அது உறவு. ஹல்லேலூயா. போதகர் விசுவாசிகள் என்பது அது தொழிலோடு சம்பந்தப்பட்டதல்ல, அது மனசோடு தொடர்புபட்ட ஒரு காரியம். ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக, ஒரு ஆவிக்குரிய தாயாக ஆண்டவரே இந்த ஆத்துமாவுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதிக்கத்தக்கதாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். சண்டைகள், வாக்குவாதங்கள், பேதகங்கள், பொறுமை இல்ல, அன்பு இல்ல, சமாதானம் இல்ல, விட்டு கொடுக்கிற குணம் இல்ல, மன்னிக்கிற சுபாவம் இல்ல. எவ்வளவு வார்த்தைகளை கேட்கிறோம், எவ்வளவு பிரசங்கங்களை கேட்கிறோம். ஊழியக்காரங்கள் அடிக்கடிக்கு வீட்டுக்கு வந்து எவ்வளவு புத்திகளை சொல்றாங்க. ஆனால் எந்த அளவுக்குள்ள நாங்கள் ஆண்டவருக்குள்ள வளர்ந்திருக்கிறோம். அதே பவுல் 13ஆம் அதிகாரத்துக்கு வருகிறார். 1 கொரிந்தியர் 13 என்ன அதிகாரம்? என்ன அதிகாரம் அது? அன்பின் அதிகாரம். அன்பின் அதிகாரம். அந்த அன்பின் அதிகாரத்தில் 11வது ஒரு வசனம் சொல்றார். 11 வாசிங்க. 1 கொரிந்தியர் 13:11. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. பவுல் தந்த வாழ்க்கையை சொல்ற, நானும் இப்படிதான் கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையா இருந்தேன். குழந்தையாய் நான் இருக்க, குழந்தையா நான் சேர்ச்சுக்கு வரும்பொழுது குழந்தையை போல பேசினேன், யோசிச்சேன், சிந்திச்சேன். ஆனா இப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து விட்டேன். குழந்தைத்தனத்தை நான் அழித்து விட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்களால் இந்த வசனத்தை? நான் குழந்தையா இருந்த பொழுது இப்படித்தான் நடந்தேன். ஆனா இப்பொழுதோ திருச்சபையில கர்த்தரனை வளர்த்தி இருக்கிறார். முதல் இருந்த சரி, இப்ப குறைஞ்சிட்டு கர்த்தரனை வளர்த்திருக்கிறார். ஐயா, குழந்தை பிறந்தால் அது 8 அடி வைக்கணும். 8 மாசத்துல பல்லு வளர வேணும், நடக்க வேணும், கொஞ்ச நாள் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டே விடணும், பிறகு தானா வர வேணும். சரியான கவலை, சரியான கவலை. 200 தொட போகுது. நேற்று ஜபத்துக்கு எத்தனை பேர்? ஒரு உபவாச ஜபம், ஒரு வீட்டு கூட்டம், ஒரு ஊழியக்காருடைய ஒரு காரியம்.
எந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்பதை அதுதான் காட்டும். மிக துக்கம். இன்னும் அந்த பிண்டங்களை போல இருக்கிற விசுவாசிகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அசைவும் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை. ஆகவே பவுல் சொல்லுகிறார், முதலாவது நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், இப்பொழுது அந்த பேச்சை நான் மாற்றிவிட்டேன். அல்லேலூயா. வலது கையெத்தி சொல்லுங்க, நான் நல்ல நல்ல எல்லாம் கையெத்தி, யாரும் கையெத்துங்க, எல்லாம் கையெத்துங்க. நான் ஆரம்ப விசுவாசியா இருந்த பொழுது குழந்தையை போலதான் பேசினேன், இப்பொழுதோ நான் ஆண்டவருக்குள் வளர்ந்து விட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த குழந்தையின் பேச்சில் என்ன இருக்கும்? ஒன்று காரியத்தை சொல்லு. நாங்கள் ஒழிக்க வேண்டிய ஒரு பேச்சு, குழந்தையின் பேச்சு, குழந்தையின் சிந்தனை, குழந்தையின் யோசனை என்று மூன்றிலே ஒன்றொன்றை நான் சொல்லுகிறேன். ஆண்டவரின் குணத்தினோ ஒன்ற ஒரு காரியம். ஆனால் நிறைய வசனம் அளிக்கிறேன், சொல்ல மாட்டேன், வாசிக்க நேரம் இல்லை. குழந்தையின் பேச்சை நீங்க எடுத்தால், குழந்தைகள் எப்பவும் கோல் மூட்டுறதுல கட்டிக்காரன். ஆமென் சொல்லுங்க. அனுஷா கைது சொல்லுங்க. அல்லேலூயா. என்னத்துல கட்டிக்காரன் சொல்லுங்க? கோல் மூட்டுறது. சொல்லுங்க, கோல் மூட்டுறது. இப்ப எங்கட விட்டேன் பிள்ளைக்கும் உங்களோட விட்டேன் பிள்ளைகள் இருக்கு. நான் தூரத்திலிருந்து வரும் பொழுது ஒன்று வந்து என்ன ஒன்றை சொல்லும். ராத்திரி என்னுடைய தியோ காணு, தியோ வந்து நேச சொல்ல, அப்பா தாஞ்சாக்கா அடிச்சு போட்டா கையேதண்டா. கொஞ்சம் போற ஆட்கள் போகட்டும் இருக்கு ஆளுக்கு. அந்த ஒரு ஆளை கோபப்படுத்தி ஒரு ஆளை காட்டி கொடுக்கிறதுல குழந்தைகளுக்கு அதுகளுக்கு தெரியாது, தாங்க செய்கிறது பிழை என்று தெரியாது. ஏனென்றால் அது குழந்தை அறிவு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதேபோல ஒரு விசுவாசி ஒரு நாளும் திருச்சபைக்குள்ள கோல் மூட்டுகிற காரியத்தை செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். யாத்ராமன் நினைக்கிறேன், வாசிக்கவன லேவியராம் 19:16 சொல்லுகிறது, உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி தெரிய வேண்டாம். நீதிபதிகளில் சொல்லப்படுகிறது, கோல்காரனுடைய பேச்சு விளையாட்டு போல இருக்கும், ஆனால் அவைகளை உள்ளத்தில் என்ன செய்யும்? தைக்கும். இன்னைக்கு சபைக்கு வந்து இவ்வளவு காலம், ஊழியங்களில் ஈடுபட்டு இவ்வளவு காரியம், ஆனா இப்பவும் கோல் சொல்லி கொண்டிருப்பாங்க. கடந்த கிழமை ஒரு வித்தியாசமான கோல் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன பாஸ்டர் அவைக்கு இந்த சாமான் கொடுத்தாராமே? யார் கதைக்கிறது? யார் கதைக்கிறது? மதி போய் நிரோசில சொல்லுது, நிரோசி அக்கா உங்களுக்கு புதுலன் தெரியுமா? நிரோசிக்கு என்ன மதி என்ன பாஸ்டர் அவைக்கு அந்த சாமான் கொடுத்தவராமே? நிரோசிக்கு என்ன சொல்லுவா? இப்ப எல்லாம் பாஸ்டருக்கு எங்களை கண்ணுக்கு தெரியாது. மதியம் என்ன சொல்லுவோம்? அது மட்டுமா? வேற எல்லாம் நடக்குது. அதையும் குழப்பி நீயும் குழம்பி கடைசியா உன்னை பெத்த தகப்பனுக்கு என்ன உண்டாகிற நிந்தனைகள், அவமானம். ஒரு திருச்சபைக்கு ஊழியக்காரனா இருந்தால் அவன் சந்தோஷப்பட வேண்டும். இந்த விசுவாசிகளை கர்த்தர் எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. கோல் மூட்டுறது, கதைகளை உருவாக்குறது. உங்களுக்கு தெரியுமா, பாஸ்ரவைக்கு திருவிருந்து கொடுக்கல, ஐயா உன்னட்ட இருந்த ஒன்று மற்றில் இருக்கட்டும், மற்றவனுக்கு போய் தீண்டாத சுரண்டாத. ஆண்டவற்ற வசனம் சொல்லுது, விபச்சாரம் வேசித்தனமான காரியங்கள் நீ செய்யறது மட்டுமல்ல, உன் வாயிலிருந்து கூட வரக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி அர்த்தம் என்ன? அவர் இரண்டாவது பொம்பளையை கொண்டு போட்டார், கதைக்கவே கூடாது, இவாக்கும் இவருக்கும் தொடர்பம் பேசவே கூடாது கர்த்தர் சொல்லுகிறார். கோழி கிளற மாதிரி காகத்தை போல எப்பவும் கீழ்த்தரமான வார்த்தைகள், கீழ்த்தரமான கதைகள் நல்லா இருக்கிற விசுவாசிகளையும் குழப்பி விடுகிறது. உள்ளத்தை தைக்கக்கூடிய வார்த்தைகள். வளர்ந்தால் வளர்ந்த விசுவாசி போல ஒன்றை விட்டு ஒன்றை தாங்கிக் கொள்ளுவன் தான் ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா.
சொல்லுங்க அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலூயா. என்னால ஒரு ஆத்துமா இடரக்கூடாது, என்னால இன்னும் ஒரு ஆத்துமா வர வேண்டும் என்று நினைக்கிறவன் தான் வளர்ந்த விசுவாசி. கரங்களை தட்டருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணிக் கொள்வோம். அல்லேலூயா. அது இல்ல, அது இல்ல. நான் சொல்றத கேட்கவன், நான் சொல்றதான் சரி, எனக்கு தெரியாம இங்க ஒன்றும் இல்லை. இதுதான் எல்லாருடைய எண்ணமும். எல்லாம் ஆண்டவருக்கும் தெரியும், அடுத்தது ஊழியக்காரனுக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும், உண்மையான ஊழியக்காரனுக்கும் தெரியும். போட்டு கொடுக்கிறதும் ஒரு விசுவாசியின் விசுவாசத்தை குழப்புறதும் அல்ல. எங்கட வாழ்க்கை பலவீனமான சகோதரனை தாங்கி பிடிப்பதற்கு தான் கர்த்தரங்கள் இந்த திருச்சபைக்குள்ள வச்சிருக்கிறார். புதுசா நிறைய ஆத்துமாக்கள் வராங்க. இரண்டாம் பாதிகளை நிறைய பேரை நான் சந்திக்கிறேன். எனக்கும் ஆசைதான், சில பழைய விசுவாசிகளை விட்டு அந்த வீட்டில் கூட்டங்களை நடத்துவோம், அவங்கள சந்திச்சு விரட்டும் விட ஆசை. அப்படி சில பேரை சில விட்டும் இருக்கிறேன். விட்ட பிறகுதான் நான் யோசிச்சேன், வேண்டாமடா சாமி, இந்த பிரச்சனை தீர்க்கிறத விட நானே செய்வோம். ஒரு ஆத்துமாவை கட்டுறது கிடையாது. அங்க போயிட்டு என்ன கேட்கறது? நீங்க எத்தனை கல்யாணம் கட்டினீங்க? பாஸ்டருக்கு தெரியும் தானே. ஒரு வீட்டை போனா, ஒரு விசுவாசி வீட்டை போனா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஆண்டவருக்குள்ள ஜெபம் பண்ணி இன்றைக்கு என்ன வார்த்தை என்று கேட்டு அவனை கிறிஸ்துவுக்குள்ள எழுப்பி விட வேண்டுமே ஒழிய, உண்ட புருஷன் எங்க போட்டார், உண்ட மனுஷி எங்க போட்டார், கவனமாயிரு, அப்படி இரு இப்படி இரு அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பெற்றுவிட அதை நசுக்குவீர்களாக இருந்தால் தேவனுடைய கோபத்துக்கு நாங்கள் தப்ப முடியாது. வயிற்றுக்குள் இருக்கிற சிசுவை எப்படி மருந்து ஊத்தி அழிக்கிறோமோ அதை போல கஷ்டப்பட்டு ஒரு ஊழியக்காரனா சுமந்து கொண்டு வரும் பொழுது அதை நசுக்குவீர்களாக இருந்தால் நிறைய காரியங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். சிந்தித்து பாருங்கள், இந்த சபையில உங்கள் மூலமாய் பிறந்த பிள்ளைகள் எத்தனை பேர்? வடிவா கணக்கு பாருங்க. வடகாடு ஆரம்ப சபைதான், ஆனா ஆரம்பத்தில் இந்த விசுவாசிகள் எத்தனை பேர்? எண்ணினால் 2-3 தான். மற்றதெல்லாம் எப்படி வந்தது? ஏதோ ஒரு வழியால கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த பிள்ளைகளை தேவையில்லாத ஊத்த கதைகளை கதைச்சு, கதைக்க கூடாத கதைகளை கதைச்சு ஒருவன் விசுவாசத்தை நீ குழப்பினால் எச்சரிக்கை. பயமாக இருக்கிறது. 2 விசுவாசி ஆராத முடிய கதைச்சா எனக்கு பயமா இருக்கு. என்ன மாதிரி அடுத்த கிழமை மாறப்போல தெரியாம இருக்கு. உங்களோட புள்ள பிள்ளையானவரோட கதைச்சா நீங்க விடுவீங்களா? மனம் பொத்தி கொண்டு இருக்கும் இல்லையா? வீட்டை போய் என்ன சொல்லுங்க, ஏன் அவட கதைச்சரி, எனக்கு அதுவும் கதை கேளாது. ரெண்டும் நம்ம பிள்ளையே. நல்லவனையும் நாம் பெற்றிருக்கோம், கெட்டவனையும் பெற்றிருக்கிறோமே. அப்ப யாரை எங்க காப்பாத்துறன்னு தெரியாத இந்த வேதனை நேரத்தில் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாய்களை கர்த்தருக்காக காத்துக் கொண்டால் இந்த திருச்சபையின் மூலமாக இயேசுவின் நாமம் மகிமைப்படும் என்று விசுவாசத்தோடு கையை தட்டி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை இழந்துதான் சபைகளை தேவன் கட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனா இது யாருக்காவது ஒரு தேத்தனி கொடுத்தா காணும், அவருக்கு தான் கொடுப்பார். எங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, எங்களை காதுக்கு தெரியாது. இன்றைக்கு கொஞ்சம் என்ன ஓப்பனா கதைக்கப்பட்டுருங்க தயவு செய்து. இதுக்கு பிறகும் நீங்க முடங்களாக சொத்திகளாக இருப்பீங்கன்னா அநாத ஸ்தலத்துக்கு தான் விடணும். என்னால வளர்க்கலாம் இருக்க யாராவது இருப்பாங்க வளர்க்கறதுக்கு. உங்களுக்கான சில சில சபைகள் இருக்கும், போதகமா இருக்கும், வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவற்ற பிள்ளைகள் ஒருவருடைய விசுவாசத்தை ஒருவர் தூண்டிவிட வேண்டும். அல்லேலூயா. கவலையோடு தான் இருந்தாலும், பிரச்சனையோட இருந்தாலும் நீங்க சொல்ல வேண்டும், அம்மா இதை பத்தி எல்லாம் கதைக்காத, அதை பத்தி யோசிக்காத. பாஸ்டர் நீங்க சில சொல்லுவாங்க, என்ன அது ஒரு பெரிய ஒரு பாவம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆத்மா மைரன்ட்ட வந்து அருமத்துறை என்ன சொல்றார், பாஸ்டர் என்ன பேசி போட்டார். உடனே மைரன் பிரதர் எப்படி ஆலோசனை கொடுப்பார் பாருங்க.
சும்மா பரலோக ஆலோசனை கொடுப்பார். என்ன மனுஷன் இப்படித்தான் ராசதுரம் என்ன அருமத்துறை என்ன பாஸ்டரும் மனுஷன் தானே, அவருக்கு மனுஷி பஞ்சாதின்ற பிரச்சனைகள் இருக்கும், பிள்ளைன்ற பிரச்சனை பெருசா இருக்காதுங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. நீ மனுஷனா இருக்கலாம், நான் மனுஷன் கிடையாது. நான் பரலோக தேவனுடைய தூதன். என்ன சொல்ல வேண்டும்? அருமத்துறை என்ன பாஸ்டர் செய்ததுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆமென். கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருங்கோ, அது தெரியும். அது கெட்டதுக்கு இல்ல, நல்லதுக்கு தான் அவர் இப்படி செய்திருப்பார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அப்பொழுது குழப்பத்தோட வந்த அருமத்துறை என்னத்தோட போவார்? சமாதானத்தோட போவார். ஆமென். இது என்னது? அந்த உள்ளலிய நொந்து நூடுல்ஸ் வர போட்டு குத்தி விடுறார். இப்படிதான் எனக்கு ஒரு நாள் பேசினவர். அவருக்கு ஒரு தான் பெரிய ஆள் என்று நினைப்பு. சகோதரங்களே, ஒரு ஊழியக்காரன் என்பவன் ஆண்டவருக்கு அடுத்ததாக கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு கிருபையின் பாத்திரம். ஆமென். உங்களை பெற்ற தாய் தகப்பனுடைய வயிறு எரியக்கூடாது என்பது கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது உங்களுடைய பேச்சுக்கள் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, ஒரு சமாதானம் சொல்லுங்க, வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் ஆற்றுங்கள், தேற்றுங்கள். பாஸ்டர் களைத்திருந்தால் கேளுங்க, ஏன் பாஸ்டர் கவலைப்படுறீங்க, பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம் என்று தைரியம் சொல்லுங்க. சக விசுவாசிக்கு அப்படியே தைரியம் சொல்லுங்க. ஒருவருக்கு ஒருவர் கொள்ளுவல் போடாதீங்க, கூட்டி விடாதீங்க. ஒருவரை ஒருவர் மன்னித்து இந்த திருச்சபையை கிறிஸ்துவுக்காக ஒரு கிழமை ஆராதனைக்கு வரலையா, போய் கையில பிடிச்சு கூட்டி கொண்டு வா. எல்லா பாரத்தையும் தகப்பன்கிட்ட கொடுக்காத, தாயிட்ட கொடுக்காத. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். இரண்டாவது, குழந்தையை போல பேசினேன். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், குழந்தையை போல சிந்தித்தேன். குழந்தையை போல சிந்தித்தேன். குழந்தையின் பேச்சில கோல் சொல்லுதல் இருக்கும். வளராத கிறிஸ்தவனின் குழந்தையின் சிந்தனையில என்ன இருக்கும் என்றால் பல காரியங்கள் இருக்கு. ஒன்று சொல்றேன், குழந்தைகளுக்கு சிந்திக்க தெரியாது. எது நல்லது எது கெட்டது தெரியாது. என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு பேன் பார்க்க வழுக்கிட்டா காணும், வீட்டில் ஒற்றே சத்தமா இருக்கு. அக்காக்கு பார்த்தா அக்கா சொல்லும், ஏன் எனக்குத்தான் பாக்குறீங்க, தங்கச்சிக்கு பாருங்க. தங்கச்சிக்கு பார்த்தா சொல்லும், நட்டுகளும் எனக்குத்தான் போட்டு குத்துறா, அவாக்கு பார்க்க மாட்டான். இப்ப கடைசி என்ற மனுஷி பேன் பார்த்து நான் கண்டு எவ்வளவு நாள் ஆச்சு. ஆனா இந்த பிள்ளைகளை பேன் பார்க்காம நாங்க ரோட்ல விடுறோம். அந்த ஈறுகள் எல்லாம் பீச்சி ஒரு மனம் வரைக்கல. வாத்தியாரோ ஒரு சக மனுஷனோ சொல்லும் பொழுது தலை குனிறதாரு அம்மாவும் அப்பாவும். பிள்ளைக்கு என்ன ஒழுங்கா பேன் பார்க்க தெரியாதா, பொடுகு சம்ப வைக்க தெரியாதா, முழுக ஊத்த தெரியாதா, யார் வைக்கப்பட போறா? அம்மா அப்பா. அந்த பிள்ளைக்கு என்ற நல்லதுக்கு தான் என்னை குத்துறார், என்ற நல்லதுக்கு தான் என்ன வைக்கிறார், என்ற நல்லதுக்கு தான் முழுக சொல்றார், குளிக்க சொல்றார், விளங்காது. அத போலதான் இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாக 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் என்று சொல்லுவோம். ஆன உடனே சொல்றது, பாஸ்டர் எல்லாற்ற பிள்ளைங்க அவற்றை கண்ணுக்கு தெரியாது, என்ற பிள்ளை மட்டும்தான் அவருக்கு கண்ணுக்குள்ள தெரியுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன் உண்ட பிள்ளை மட்டும், தினேஷ் பிள்ளை மட்டுமே எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ஏன் தெரியுது? தினேஷ் செய்யற தவறு மட்டுமே பாஸ்டருக்கு தெரியுது. அர்த்தம் என்ன? கர்த்தர் அடுத்த ஆண்டவற்ற ஊழியக்காரர் உன்னை நேசிக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ புள்ளி அவர் நினைக்கிறபடியாத்தான் உன்னை அவர் நேசிக்கிறார். ஆமென். கையெழுத்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரையும் நேசிக்க முடியாது, எல்லாருக்கும் புத்தி சொல்ல முடியாது. அந்த சிந்தனை இருக்க வேண்டும். ஆமென். நேற்று பெண்கள் ஜெபம் நடந்து கொண்டிருந்துச்சு. நான் போறேன், ரோட்ல பிளேஷாவும் எஸ்தரும் குந்தி இருந்தான். எலும்பங்கடி இப்படிதான் சொன்ன, எலும்பங்கடி. ஆனா பிள்ளைக்கு அவளுக்கு ஒரு துன்பம் ஒன்று இருந்தது.
பேசி உடனே வழக்கடு இருக்கிற உடுப்போட ஏத்தி கொண்டு வாங்க. எல்லா பொம்பளை பிள்ளையும் எழும்புங்க பேசலுமா அவன் சொல்லுங்க. பேசினா என்ன நடக்கும்? போடா பொம்பளை பொறுக்கின்றுவாங்க. இப்ப யார் குற்றம் பிடிக்க மாட்டானோ அவனைத்தான் தகப்பனால் திருத்த முடியும். அல்லேலூயா. நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு என்ன ஊழியக்காரனை வைச்சால் உங்கள் எல்லாரையும் திருத்தக்கூடியவனாய் கர்த்தர் என்ன வைக்கிறதுக்கு நீங்க இடம் தர வேண்டும். ஆனா சொல்லுவோம் பாச நீங்க அடிச்சாலும் வேண்டுவன் சும்மா வாய். ஆனா ஏதாவது சொல்லிட்டாலே மூஞ்ச அப்படி வந்து ஆலயம் கட்டும் பொழுது ஒரு சகோதரனுக்கு பெரிய ஒரு ஆம்பளை அடிச்சேன், கம்பெடுத்து அடிச்சேன். கேட்டுட்டு தான் அடிச்சேன். நீ உனக்கு நான் வேணுமா வேணாமான்னு கேட்டேன். வேணுமென்றால் அதுக்கப்புறம் அடிச்சேன். அவன் இடிச்சா நான் விழுந்துருவேன். அந்த அளவு பேர அவன்கிட்ட இருக்கு. அடி வேண்டுனா முடிய யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த மேசன் வந்து சொன்னார், பாஸ்டர் எங்கட சேர்ச்சிலையும் பிடித்தான் எங்கட பாஸ்டரால் ஒரு படியனுக்கு அடிச்சு அவன் சேர்ச்சுக்கே வாரையில கவனம் அடிச்சிடாங்க. நான் சொன்னேன் நான் எல்லாருக்கும் அடிக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. எந்த மாட்டை கட்டினேனோ அந்த மாட்டுக்கு அடிப்பேன். அடிச்சு போட்டு கட்டுற வேலையில கட்டி போட்டு கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. எது என்ற கட்டுக்களை இருக்குமோ அதுக்கு அடி விழும். எது கட்ட அறுக்குமோ அதுல கை வைக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அது சொல்லும் எல்லாம் சொல்ல கட்டுக்கொண்டே இருப்பேன். என்ன ஒண்ணு கட்ட அறுத்து போடும். சொன்னா கோபம் வந்துடும், சொன்னா பிரச்சனை வந்துடும். இப்ப ஆக்கள் வெள்ள மேல் பட்டின குத்து வெள்ளைய பேசலாம், கட்ட அறுக்க இயலாது. என்ன தாய் மாடு கூட கட்டுக்கலான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னு சில வேளை சுழிக்குது அந்த மாடு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிந்தனையில தேவையற்ற எண்ணம் வரக்கூடாது. ஆண்டவர் எல்லாத்தையும் சரியா நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எந்த நேரம் என்ன கிடைக்க வேண்டுமோ அதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் அதை செய்வார் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கட மயூரன் முதல் சேர்ச்சுக்கு வரைக்கல எனக்கு சொன்னார், பாஸ்டர் எங்கட பாஸ்டர் மாதிரி நீங்க இருக்கிறீங்க, எங்கட பாஸ்டரும் இப்படிதான் தட்டி எடுத்தோன்னு படி எங்களை கலைப்பார், அடிப்பார், விரட்டுவார். வரைக்கலை வெறும் குழந்தை பிள்ளைய தான் வந்தார். இப்ப குழந்தை பிள்ளையா? ஆமே. இப்ப அடிக்கலாம். என்ன விட வயசு கூட இருக்கலாம், என்ன விட படிப்பு கூட இருக்கலாம். நீங்க டீச்சர் மாரா இருக்கிறீங்க, நீங்க ஏஜிஎஸ்ல வேலை செய்றீங்க, நீங்க வருங்காலத்துல டாக்டரா வருவீங்க, லோயரா வருவீங்க. எப்படி வந்தாலும் அப்பா அப்பா தான். ஆமென். அம்மா அம்மா தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை திருத்தக்கூடிய, உன்னை குட்டக்கூடிய ஒரு ஊழியக்காரன் உனக்கு இல்லாவிட்டால் உன்ற நிலைமை ஐயோ. ஆமென். விசுவாச முதலாவது ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் தொடர்பை வெட்டுவான். அதுக்கு பிறகுதான் உங்களை கொண்டு போவான். அதை போல சில விசுவாசிகளுக்கு சொல்ல இயலாத நிலைக்கு வரக்கூடாது. பாஸ்டர் வாய் தர காட்டிலும் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றது உங்களுக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கும் என்ற ஊழியக்காரன் வார்த்தைக்கும் எப்பவும் கட்டப்படுவன் என்று ஒருவன் நினைத்தால் அவன் பரலோகம் போவது உறுதி. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவன் பரலோகம் போவான். ஆண்டவருக்கும் ஆண்டவற்ற மனுஷனுக்கும் அஞ்சி நடக்கிறவன் பரலோகம் போவான். ஏனோதான் என்று சொல்றது ஒன்றும் கேட்காமல், சிந்தனைகள் தெரியாமல் நடுகளும் எங்கட குற்றத்தை தான் சொல்றார், எங்கட வீட்டில் நடக்கிற பிரச்சனையை தான் சொல்றார். அது என்று கதைக்காதை. எவர்கள் நேசிக்கப்படுகிறார்களோ அவர்கள் சிட்சிக்கப்படுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, குழந்தையின் பேச்சிலே கோல் சொல்லுதல் இருக்கும், குழந்தையின் சிந்தனையிலே நன்மை தீமை விளங்காது. அடுத்தவர் சொல்றான், குழந்தையை போல யோசித்தேன். அந்த 5-6 பொம்பளை பிள்ளைகளா இருக்கும், வசதியே இருக்காது, ஆனா நல்லா வளர்த்திருப்பாங்க. படி எங்களோட கதைக்க மாட்டாளவே,
தேவையில்ல குழப்படி செய்ய மாட்டாங்க. அதை பார்க்கிற ஆக்கள் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பாப்போம். பேரை சொல்லி சொல்லுவாங்க, கண்ணம்மா 7 பொம்பளை பிள்ளைய பெத்தாலும் ஒழுங்காத்தான் வளர்த்திருக்கிறாள். ஆமென் சொல்லுங்க. அப்படித்தான் ஒரு ஊழியக்காரனை பார்த்து மற்றவன் சொல்ல வேணும். ஆமென் சொல்லுங்க. அந்த விசுவாசிகள் கஷ்டப்பட்டுள்ள இருந்தாலும் ஒழுங்காத்தான் வளர்த்திருக்கிறான். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒழுங்காத்தான் சபையை நடத்துறான்னு சொல்ல வேணும். மூன்றாவது யோசனை, குழந்தைகளின் யோசனை. குழந்தைகளின் யோசனையை பற்றி நான் நிறைய சொல்ல தேவையில்லை. ஆனா ஒன்றை மட்டும் நான் சொல்றேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப 2 வயசு 3 வயசுக்குள்ள பிள்ளைகளை வச்சுக்காங்களே தெரியும். அம்மா அப்பான்ற மடியில வேறொரு குழந்தை இருந்தால் குழந்தைக்கு என்ன செய்யாது? தாங்காது, பொறுக்கா. ஏன்? தந்த சகோதரன் கூட இருக்கட்டும், வேணுமென்று வம்புக்கு அதுக்கு முதல் பிறந்த பிள்ளையை தூக்கி மடியில் அந்த பிள்ளை அடிக்கும். அடிச்சு அந்த ஆளை இறக்கிட்டு தான் இருந்த ஒரு சிரிப்பொண்டு சிரிக்கும். அதை போல ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த திருச்சபையும் இந்த ஊழியக்காரனும் எல்லாருக்கும் உரிய மடி. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த நெஞ்சம் எல்லாருக்கும் உரிய நெஞ்சம். ஆமென். இந்த வாய்களின் ஜெபம் எல்லாருக்கும் உரிய ஜெபம். ஆமென். இந்த சரீரத்தின் பிரயாசம் எல்லாருக்கும் உரிய பிரயாசம். இதுல சிலர் முன்னுக்கு பிறந்திருக்கிறீங்க, சிலர் இப்ப பிறந்து கொண்டிருக்கிறீங்க, இன்னும் சிலர் பிறக்க போறாங்க. ஆமென். 300 பிள்ளைகள் பிறக்க போறாங்க. ஜீசஸ். ஹalleluya. இந்த சபையில 300க்கு இந்த வருஷத்துல நாங்க சொல்லிக்கிறோம், ஆண்டவரே 300 பிள்ளைகள் பெற வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னும் 100 பிள்ளைகள் பிறக்க போகுது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும், எங்கள் சபையும் எங்கள் தேவனும் எங்கள் ஊழியக்காரனும் எங்கள் எல்லாருக்கும் தகப்பனாய் இருக்க வேண்டும் என்ற அந்த நல்ல மனசு, அந்த நல்ல நிறைவான இருதயம் எங்கள் எல்லாருக்கும் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya. மயிரனுக்கு நான் சொல்றேன், கோயிக்க மாட்டேன். மயிரனுக்கு சொல்றேன், நான் சொல்றேன், நாளையில இருந்து வார ஞாயிறுல இருந்து நீ பேட் அடிக்க கூடாது. ஆறு புதுசாவன் பிரகாஷ் பேட் அடிப்பான். பிரகாஷ் என்ன அடிப்பான்? பேட் வண்டிட்டான், பழகிட்டான், அடிப்பான். மயிரன் என்ன சொல்லும்? அவர் ஞானஸ்நானம் எடுத்தவரோ, அவர் இப்பத்தான் வந்தவர், அவருக்கு ஒழுங்கா பாட்டே தெரியாது, பாஸ்டர் தூக்கி விட்டுட்டார். சௌரங்களே சௌரிகளே, அது குழந்தை பிள்ளை, அதை தூக்கி வைக்கத்தான் வேணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வளர்ந்துட்டுதா 2 அடியை போட்டுட்டு அங்களை விட்டுறணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அடுத்த குழந்தையை தேடிக்கொண்டு போன்ற என்ற வேலை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படியே ஓராட்டி ஓராட்டி ஆராரோ ஓராரோ தலையிடியோ காய்ச்சலோ கலங்காதே அம்மா இல்ல, வளர்த்தாச்சப்பா. புதாத்துமத்தை போக விடுங்க, புது ஜனங்களை சந்திக்க விடுங்க, ஒரு புதிய விசுவாசியை உயர்த்த விடுங்க, ஒரு புதிய ஊழியக்காரனை சபையில மேடைக்கு ஏத்த விடுங்க. ஹல்லேலூயா. ஹalleluya. விளங்குறவன் சொல்ல ஹல்லேலூயா. ஹalleluya. இடுக்கம் கொண்டு வரக்கூடாது, நெருக்கம் கொண்டு வரக்கூடாது. பழைய விசுவாசிகள் ஒரு கூட்டமாகவும் புதிய விசுவாசிகள் இன்னொரு கூட்டமாகவும் கூடக்கூடாது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாத்தானின் ராஜ்யத்தை மிதிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. சிலர் சொல்லுங்க, நான் இனி சேர்ச்சுக்கே வர மாட்டேன். யோசிச்சு பாருங்க, அந்த வாரம் முழுவதும் பாஸ்டர் எவ்வளவா வேதனைப்படுறன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களோட பிள்ளை உங்கள்ட்ட சொல்லுது, அம்மா இனி இந்த வீட்டு வாசல் மிதிக்க மாட்டேன். சின்ன பிள்ளை சொல்லுது, எப்படிக்கும் உங்களுக்கு? சகோதரங்களே சகோதரிகளே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே எல்லாரும் போஷிக்கப்பட வேண்டும். ஆமென். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். எல்லாரும் பரலோக மகிமையை காண வேண்டும். ஆமென்.
அதுதான் மோசே ஆண்டவற்ற அபிஷேகம் எல்லாருக்கும் வேணும் என்று கேட்ட பொழுது 70 பேரை தெரிவு செய்தாங்க. 68 பேர் வந்துட்டாங்க, 2 பேர் வரல. ஒரு வீட்டில் நின்றாங்க, வேலையில நின்றாங்க. ஆவியானவர் இறங்கும் பொழுது 70 பேருக்கு போட்டு 70லையும் வந்தார். அப்பொழுது யோசுவா சொல்லுகிறான், வந்தாக்கள் மட்டும் தீர்க்கதரிசனம் சொல்லட்டும், வராதவர்களை தடுத்து நிறுத்தும் என்று சொன்ன பொழுது மோசே சொல்லுகிறார், எனக்காக வைராக்கியம் கொள்ளாது, ஆண்டவற்ற ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வர வேண்டும், எல்லாருக்கும் வர வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களை பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். உங்களை அவமானப்படுத்தும் ரட்சிக்கப்பட வேண்டும், உங்களை வேதனைப்படுத்தும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த வடவாடு சந்திக்கப்பட வேண்டும், இந்த மல்லாவி சந்திக்கப்பட வேண்டும், ஆறாங்கட்ட சந்திக்கப்பட வேண்டும், வன்னிவிளாங்குளம் சந்திக்கப்பட வேண்டும், மாங்குளம் சந்திக்கப்பட வேண்டும், நெடுங்காணி சந்திக்கப்பட வேண்டும், தென்னியங்குளம் சந்திக்கப்பட வேண்டும், யாழ்ப்பாணம் சந்திக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எல்லா ஜனங்களாலும் திருச்சபை நிரம்பி வழிய வேண்டும். ஆமென் சொல்லுங்க, கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அதை விரும்புகிறார். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இயேசு அதை எதிர்பார்க்க. கையை தட்டுங்க கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ற பிள்ளைகளே மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஏதாவது ஒரு நோக்கத்தை வைத்து பாஸ்டர் பிரசங்கிக்கிறார் என்று மட்டும் நினைக்க வேண்டாம். 2015 எடுத்த வார்த்தையை மறுபடியும் ஜெபத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நீங்கள் என்னை விட்டோ இந்த திருச்சபையை விட்டோ ஆண்டவற்ற விசுவாசத்தை விட்டோ போகும் பொழுது உடைய போகிற இறுதியம் முதலாவது ஆண்டவர், அடுத்ததாக உங்களுடைய போதகன் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. கையெழுத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவற்ற மகிமை உண்டாகட்டும். ஆமென். இப்ப நீ இன்னொரு ஆத்துமாவை சபைக்குள்ள கொண்டு வர்ற வயசுல இருக்கிறாய். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு ஆத்துமாவை கொண்டு வர்ற ஒரு வயசுல இருக்கிறாய். நீங்க கிளச்சில நின்ற பொழுது ஒரு சகோதரி 2 பேரை கொண்டு வந்து, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்ன யாருக்குமே ஜெபிக்க மாட்டேன். அவர் வந்து சொன்ன, பாஸ்டர் நீங்க வாருங்க, நான் புதுசா கொண்டு வந்திருக்கிறேன், புதிய ஆத்துமா கொண்டு ஜெபிக்காம போறீங்களே பாஸ்டர். நான் பைபிளை கீழே வச்சு ஜெபம் பண்ணினேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்குள்ள வளர்ந்தவர்கள் அப்படித்தான் இருக்கவன். அதை விட்டுட்டு சின்ன சின்ன குற்றம் பிடிக்காதுங்க. குற்றம் குறை இல்லாத குடும்பம் இல்லை, குற்றம் குறை இல்லாத சபை இல்லை. எல்லாரையும் உண்டா செய்ய இல்லாத சில மனநிலைகள் எனக்கும் ஏற்படலாம். ஆனாலும் எல்லாத்திலையும் ஆண்டவர் நன்மையை வச்சிருக்கிறார் என்பது ஒரு நாளை நீங்கள் மறக்க கூடாது. இந்த ஊழியக்காரனைத்தான் கர்த்தர் வச்சு என்ன ஆசீர்வதிச்சார் என்றதை நீங்கள் மறக்க கூடாது. இன்றைக்கு இந்த தேவ மனுஷன் உங்களை தேடி வராவிட்டால் நான் எங்கே நிற்பேன் என்பதை நீங்கள் சிந்தித்தால் ஒரு நாளும் நீங்கள் குற்றம் பிடிக்க மாட்டீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அதை நான் ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். செங்கடல்களை ஆண்டவர் 2ஆக பிளந்தார். 2ஆக பிளந்து தேவ ஜனங்களை வழி நடத்தினார். அதுக்கு பிறகு எகிப்தியர் வந்தாங்க. எகிப்தியர் எல்லாம் ஆண்டவர் வல்லமையால மோசே கடலுக்குள்ளேயே எல்லாம் தண்ணி போய் மூழ்கடிச்சு சாக்காட்டினான். பரலோகத்தில் பெரிய ஒரு சந்தோஷம் நடக்குதாம். தேவ தூதர்கள் ஆடி பாடி துதிச்சாங்களாம். தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்த கொண்டாடினாங்களாம். ஆனா ஒரு தூதன் பார்த்தானா, எல்லாரும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க, ஆண்டவர் மட்டும் கண்ணீரோடு இருந்தார். இது ஒரு கதையா சும்மா இல்லை, கண்ணீரோடு இருந்தார். அப்போ ஒரு தூதன் ஜோதிச்சான், என்ன நாங்களெல்லாம் சந்தோஷப்படுறோம், கீழே மோசையெல்லாம் சந்தோஷப்படுறான், இந்த மட்டுமே கவலையா இருக்குன்னு போய் கிட்ட போய் கேட்டேன், ஆண்டவரே ஏனப்பா சந்தோஷப்படா கவலையா இருக்குன்னு கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னாராம், நீங்கள் ஒரு ஜனத்தின் வெற்றியால் சந்தோஷப்படுறீங்க, இன்னொரு ஜனம் செத்திருக்கிறது, செத்த ஜனம் வேற யாரும் இல்லை, என்னுடைய ஜனம். அவங்களை நான் தான் சிருஷ்டித்தேன், அவங்களை நான் தான் உருவாக்கினேன். அவங்கள் தங்களுடைய கெட்ட குணத்தில் அழிந்து விட்டார்கள், ஆனால் தகப்பனாய் நான் வேதனைப்படுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சபை என்பது எல்லாருக்குமான மடி, ஒரு ஊழியக்காரன் என்பது எல்லாருக்குமான சொத்து. அந்த நிலைமைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளும் வளர்ந்து வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வளர்ந்து வர வேண்டும். கிறிஸ்துவுக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க தொடங்க வேண்டும். ஆண்டவற்ற மகிமைக்காக என்னுடைய பக்கத்து வீடு ரட்சிக்கப்படும்படிக்கு என்னை இழக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்ற நிலைமைக்கு நீங்க எப்ப வாரீங்களோ அப்பதான் எழுப்புதல் சபையில உண்டாகும். அவர் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.